ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரையரங்குகளில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க தடை, உயர்நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. திரையரங்குகளில் திரைப்படம் பார்க்க வரும் ரசிகர்களுக்கு நீண்ட காலமாக தொந்தரவாக இருந்து வந்த முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று பார்க்கிங் கட்டணம். குறிப்பாக சிங்கிள் ஸ்கிரீன் திரையரங்குகளிலும் கூட கூடுதல் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த தெலுங்கானா ஹைகோர்ட் முக்கியமான இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவின்படி தெலுங்கானா மாநிலம் முழுவதும் உள்ள சிங்கிள் ஸ்கிரீன் திரையரங்குகளில் திரைப்படம் பார்க்க வரும் ரசிகர்களிடம் தனியாக பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் திரையரங்குகளில் பார்க்கிங் கட்டணம் தொடர்பாக ஒரு அரசாணையும் வெளியிட்டிருந்தது. அதன்படி திரையரங்கு நிர்வாகம் வாகனத்தின் வகை மற்றும் நேரத்தை பொறுத்து பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த அரசாணைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தெலுங்கானா உயர்நீதிமன்றம் அந்த அரசாணையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. இன்றைய சூழலில் OTT தளங்களின் வளர்ச்சியால் திரையரங்குகளுக்கு வரும் ரசிகர்கள் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் டிக்கெட் விலைக்கு மேலாக தின்பண்டங்கள் மற்றும் பார்க்கிங் கட்டணங்களும் ரசிகர்களுக்கு கூடுதல் சுமையாக இருந்தது. பல சிங்கிள் ஸ்கிரீன் திரையரங்குகளில் 2 வீலர்களுக்கு ரூபாய் 20 முதல் 50 வரையிலும், கார்களுக்கு 50 முதல் 100 வரை பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக ரசிகர்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தனர். இதனால் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு திரையரங்கிற்கு செல்வது கூட சிரமமாகிவிட்டதாக கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ரசிகர்களின் கூடுதல் செலவினத்தை குறைக்கும் நோக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தீர்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பார்க்கிங் கட்டணம் சிங்கிள் ஸ்கிரீன் திரையரங்குகளின் கூடுதல் வருவாயாக இருந்து வந்ததால் இனி அந்த வருவாய் இல்லாமல் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது உள்ளிட்ட செலவுகளை சமாளிக்க சிரமமாக இருக்கும் என அவர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். இந்த உத்தரவு தற்போது சிங்கிள் ஸ்கிரீன் திரையரங்குகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் மால்கள் மற்றும் மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளுக்கு பொருந்தாது என்றும் கூறப்படுகிறது. இதேபோல் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பார்க்கிங் கட்டணம் தொடர்பாக ரசிகர்கள் புகார்கள் முன்வைத்து வருவதால் அங்கும் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தற்போது இந்த உத்தரவு தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமாக அமலுக்கு வரும் தீர்ப்பா என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணைகளில் தெளிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.